என்ன என்ன காது கேட்கலையா? நீ காசு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் உன் கூட டேட்டுக்கு வந்தேன். இத பாரு, உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நான் சொல்றேன். காசை மட்டும் தரேன்னு சொல்லு, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. உனக்கெல்லாம் அவ்வளவு சீனே இல்ல, புரியுதா? நொடி பாக்குற, காசு கேட்டா அவ்வளவு துள்றா. முதல்ல நீ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க. இங்க இருந்து மூட்டு கிளம்பு. எருமை, பொன்னி, கழுதை, காட்டெருமை. ஏன்னா பிள்ளைக்கு மரியாதை கொடுத்துருக்கேன். அம்மா நிறைய ஏன் சண்டை போடலாமா? சிங்கப்பட்ட தெரியுமா? அப்பவே அவன் வேண்டான்னு சொன்னேன். அப்படி அவன் கிட்ட என்னத்தை பார்த்து மயங்கின? அவன் பாக்க கேன் டக்காக்குற மாதிரியே இருந்தான். அசிங்கமா கேப்பேன், இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன விட்டா ஓவரா பேசுறீங்க? எனக்கு கேன் டக்காக்குற மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்கள தான் பிடிக்கும். சொல்றோன்னு தப்பா எடுத்துக்காத. அவன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலே இல்லையாமா. என் தலை எழுத்து. எனக்கு வர கோவத்துக்கு யாராவது மாட்டினாங்கன்னா மண்டையை உடைச்சிருவேன். மிஸ் மோமோ அயாசே, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏதே உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப ஏன் 2 வாட்டியும் அதே சொன்ன? உங்கள மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுறானா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் தம்பி, நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. மரியாதையா ஓடி போயிடு. நான் சொல்ல வந்ததே வேற. நம்ம பிரசிடென்ட் ஏற்கனவே மார்ஸ்க்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க ஏலியன்ஸும் பாத்துறாரு. என்ன உளறற நீ? நீங்களும் ஒரு அக்கல்ட் ஃபேன் தானே? ஐயோ, எனக்கு இந்த UFOs ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கை இல்ல. முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க. இது UAP, அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினோமினா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணோன்ற? அதாவது UAPs இருக்குறதா அமெரிக்கன் மிலிட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் ஃபோர்ஸையும் அனுப்ப போறாங்களாம். ஜப்பானும் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை உருவாக்கி இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஸ்பேஸ்ல போர் நடக்க போகுது. அப்படியே நல்ல விஷயம். இந்தா. எனக்கு ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பாட்டி பேய் கூடலாம் பேசுவாங்க. நீ இந்த பேய் படம்லாம் பாத்திருக்கியா? இந்த படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கும். 2 நாள் சாப்பிடறனால முடி சுருங்கிதான் போகும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் ஒளறி கொட்டிட்டேன். என் முத்துன கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அந்த பாட்டி கண்டிப்பா பேய் பாட்டி தான். ஆனா சாதா பேய் பாட்டி இல்ல, காசு புடிச்ச பேய் பாட்டி. சரி, அப்படினா அந்த கேள்வி கிட்ட மாட்டிக்காம தப்பிக்க பாரு. ஒருவேளை நீ அந்த கேள்வி கிட்ட மாட்டிக்கிட்டனா அவ உன்னை ஒரேடியா தப்பிச்சிடுவா. ஏய், உனக்கு என்னாச்சு? கேக்குதா? டேய், என்னடா ஆச்சு? பதில் சொல்றா. சோலி முடிச்சு. இது தப்பாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தாக்குப்படி நான் வந்துட்டே இருக்கேன். யாரா நீங்கெல்லாம்? சரி, நான் வந்த வழியை திரும்ப போயிட்டேன். ஒரு எந்த மாதிரி வருமா? நம்ம பார்த்த வேலை வந்து வருமா? எப்படி இருக்கீங்க மனித பெண்ணே? நாங்க எல்லாரும் செர்போனியன்ஸ். நாங்க செர்போராங்கிற கிரகத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்களே ஏலியன்ஸா? கவலையப்படாதீங்க, நாங்க எல்லாரும் மனுஷங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருப்போம். மண்ணாங்கட்டி, உங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படிதான் பொண்ணுங்களை அம்மனமாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. போட்டு என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன ஊத்து விட்டு நான் வீட்டுக்கு போணும்.
எங்க இனத்துல ஆண்கள் மட்டும்தான் இருப்போம். குளோன் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் எங்க கிரகத்துல இனப்பெருக்கம் செய்வோம். இப்ப இதெல்லாம் கேட்டு நான் என்ன விடுறா? எங்களோட இனத்துல எங்க மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருப்போம். அதோட எங்களுக்கு பேசிக் எமோஷன்ஸ்னு ஒண்ணு இல்லை. அதனால எங்களோட இனம் மனிதர்கள் மாதிரியே இனப்பெருக்கம் செய்யணும்னா நீங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நட்டுக்கிட்டு இருக்கிறத நறுக்குன்னு உள்ள நுழைச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும். உங்களுக்குள்ள உணர்ச்சி உச்சி கொட்டுற அளவுக்கு தூக்கலா இருக்கும். ஒரு ஆணியை போடுங்க. சோலி முடிச்சு என் மாதிரி ஒரு பையன் கூட தான் நான் கண்ணு கழிய ஆசைப்படுறேன். உங்க மாதிரி கேவலமான ஏலியன்ஸ் கூட நான் மேட்டர் பண்ண மாட்டேன். உங்களோட உணர்ச்சியை தூண்டுறதுக்காக சைக்கோ கைனஸஸை பயன்படுத்தி உங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்ண போறோம். இது எப்படி இருக்கு? உங்களோட உடல் இந்நேரத்துக்கு நல்லா சூடா இருக்கணுமே. சரி வாங்க, வேலையை ஆரம்பிக்கலாம். யாரோ கால் பண்றாங்க. நேரங்கட்ட நேரத்துல கால் பண்றதே மனுஷங்களுக்கு வேலையா போகுது. என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் வினோதமானவன் தான். தயவு செஞ்சு நீங்க இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோங்க. உங்களை இப்படி அறகுறையா பார்த்து என்னால பேச முடியல. எதுக்கு என் ஹார்ட் இவ்ளோ ஃபாஸ்டா துடிக்குது? வாய்ப்பே இல்ல. மிஸ்டர் கென் டகாகுரா சொல்ற அதே வார்த்தைய இப்ப இவனும் சொல்றானே. ஐயோ, நான் என்ன பண்றேன்? கண்ட்ரோல். ஆமாண்டா புட்டி, முதல்ல உன் பேர் என்ன? சொன்னதை சரியா கவனிக்கவே இல்லை. அது சரி, என் பேரு கென் டகாகுரா. நீங்க காதல் நேரத்தே